கரூர் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக வந்து செய்தியாளர் மீது ஆமாங்கண்ணா, அது குறிப்பா அது ரொம்ப அதுல வந்து அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மீது வந்து வழக்கே இது வரைக்கும் பதிவு பண்ணலங்கண்ணா, எப்படி பாக்குறீங்க? நாங்க நேற்று அதை பத்தி பேசியிருந்தோங்கன்னா, குறிப்பாக நம்முடைய செய்தி சேகரிக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நிறைய ரிஸ்க் எடுத்து செய்தி சேகரிக்கிறாங்க. இங்க மைக்கு பிடித்திருக்கக்கூடிய நியூஸ் தமிழ் 24/7 அந்த செய்தி குழுமத்தினுடைய அன்புக்குரிய நிருபர் அவர்கள் ஒரு சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல் குவாரியை படம் பிடித்து காட்ட போறாங்க. அவர் ஒரு கும்பல் வந்து அடித்து காயப்படுத்தி அவரை கடத்திக்கிட்டு போய் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட நமக்கு தெரியல. அதன் பிறகு அவர் மீண்டு வந்த பொழுது கூட உடல் காயத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்குமே தெரியும், ஏற்கனவே சொன்னது போல இங்க அரசியல் பேச விரும்புறேன்னா உண்மையான குற்றவாளி யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ மீது எல்லாரும் குற்றம் சுமத்துறாங்க. நிறைய ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணி டிவியில போட்டிருக்கிறீங்க. இன்று செய்தியை சேகரிக்கக்கூடிய 4வது தூணாக இருக்கக்கூடிய இவ்வளவு பலம் இருக்கக்கூடிய ஊடக நண்பருக்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்கள் நினைச்சு பாருங்க. உடனடியாக வழக்கு பதிவு செய்வது மட்டுமல்ல, கைது நடவடிக்கையும் எடுத்து முதலமைச்சரை பொறுத்தவரை எல்லோருக்குமான முதலமைச்சர் என்பதை முதலமைச்சர் அவர்கள் காட்டணும். குறிப்பாக ஒரு செய்தி சேகரிக்கக்கூடிய நண்பரின் மீது கை வைத்திருக்கின்றார்கள். அதற்கான கடுமையான தண்டனையும் பெற்றுக் கொடுப்பதற்கு தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்.